இந்தியாவிலேயே 95.3% கல்வி அறிவு கொண்ட மாநிலமா திகழக்கூடிய கேரளாவில கூட மூட நம்பிக்கைக்கு பஞ்சமே இல்ல. இதுக்கு எடுத்துக்காட்டாதான் கொல்லம் மாவட்டத்துல மனைவிக்கு பேய் பிடிச்சுதான் நினைச்சு கணவர் செய்த ஒரு கொடூரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொல்லம் மாவட்டத்துல சடையமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் சஜீர். இவருக்கு ரெஜிலாங்கிற மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. சஜீருக்கும் ரெஜிலாவுக்கும் கடந்த சில மாசமாவே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததுனால அடிக்கடி தகராறும் சண்டைகளுமா இருந்திருக்கு. மூட நம்பிக்கையில ஊறி போன சஜீர் ரெஜிலாவுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு தினம் ரெஜிலாவை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. இந்த கொடுமையை ஒரு கட்டத்துல தாங்க முடியாத ரெஜிலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா அப்ப கூட திருந்தாத சஜீர் திரும்ப ரெஜிலாவுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நினைச்சு துன்புறுத்திக்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நாள் சஜித் உஸ்தாத் அப்படிங்கிற மந்திரவாதியை சந்திச்சு பேய விரட்டுறது எப்படின்னு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் மந்திரவாதி சொல்லி கொடுத்த மொத்த வித்தையையும் காட்டிட வேண்டியதான்னு அதே வேகத்துல வீட்டுக்கு போன அவரு மனைவி ரெஜிலாவோட தலைமுடி மொத்தத்தையும் கலைச்சி உடம்பு முழுக்க சாம்பலை பூசி மாந்திரிக கயிறை கையில கட்டி விட்டுட்டு பேய் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ரெஜிலா சடங்குகளுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச சஜீர் கிச்சனுக்கு ஓடி போய் அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருந்த மீன் குழம்பை எடுத்துட்டு வந்து ரெஜிலாவோட முகத்திலேயே ஊத்தி இருக்காரு. வலி தாங்க முடியாம அலர்ன ரெஜிலாவோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்ததுனால உடனே ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு சஜீர். இப்போ காவலர்கள் சஜீரை தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. என்னதான் நம்ம சமூகத்துல நாகரிகம் வளர்ந்துட்டு வந்தாலும் சஜீர் மாதிரியான ஆளுங்க இன்னும் மந்திரம் தந்திரம்னு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.